வணக்கம் மக்களே, மின் இணைப்பு வைத்துள்ள அனைவருக்குமே சில முக்கியமான புதிய அறிவிப்புகளை இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. அதில் 100 யூனிட் இலவச மின்சாரமும் ரத்து அப்படின்ற புதிய அறிவிப்பும் வெளியாகிருக்கு. இது யாருக்கெல்லாம் ரத்தாக போகுது அண்ட் என்னென்ன புதிய அறிவிப்புகள் எப்போ இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ்நாடு மின்சார வாரியம் ரொம்ப நாட்கள் கழித்து இப்போ மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே சில முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் மின் பயன்பாடு மற்றும் கட்டண வசூலில் வெளிப்படை தன்மையை கொண்டு வரவும் மின் விரயத்தை தவிர்க்கவும் தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு புதிய நடைமுறைகளை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதுல இலவச மின்சாரம் தொடர்பான அறிவிப்பு கண்டிப்பா நுகர்வோர் மத்தியில ஒரு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது நம்ம தமிழகத்துல 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது அனைவருக்குமே ஃப்ரீங்கிறது தெரியும். இந்த இலவச மின்சார சலுகையை நீங்க தொடர்ந்து பெறணும் அப்படின்னா வருகின்ற மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நுகர்வோர் தங்களோட மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் அட்டை கம்பல்சரி நீங்க இணைச்சாகணும். நீங்க இணைக்காம போகக்கூடிய பட்சத்துல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இலவச இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமா ரத்து செய்யப்படும் அப்படின்னும் மின்வாரிய வட்டாரங்கள் எச்சரிச்சிருக்காங்க. யாரெல்லாம் மின் இணைப்புடன் அந்த ஆதார் எண்ணை இணைக்காம இருக்கீங்களோ கம்பல்சரி இணைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் கண்டிப்பா ரத்தாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது கூடவே தமிழ்நாடு மின்சார வாரியம் சில புதிய அறிவிப்புகளை ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தவும் இருக்காங்க. அதுல ஸ்மார்ட் மீட்டர்களோட திட்டம் பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாகிருக்கு. அதாவது ஏப்ரல் மாதம் முதலே தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து வீடுகளையும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தும் பணி தீவிரமடைய உள்ளதாகவும் இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தின பின்னாடி உங்க வீட்டிற்கு எந்த ஒரு அதிகாரியும் கணக்கு ரீடிங் எடுக்க தேவையில்லை அப்படின்னும் மொபைல் சார்ஜர் போன்ற மிக சிறிய மின் நுகர்வை கூட துல்லியமாக கணக்கிட்டு இதோட மாதமே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு குறுஞ்செய்தியை எவ்வளோ ரீடிங் எடுத்திருக்கு அப்படின்றத கம்பல்சரி அமைச்சு விட்டுரும். அப்படின்னும் ஏதாச்சும் மின் கசிவு உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உடனே எச்சரிக்கையே உங்களோட அந்த மொபைல் நம்பருக்கு வரும் அப்படின்ற ஒரு சூப்பரான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாரோட வீட்லேயும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி ஆரம்பமாயிடும். இரண்டாவதா பீக் ஹவர் கட்டணம். அதாவது நம்ம மின் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களான மதியமாக இருக்கட்டும் இரவு நேரங்கள்லாம் இருக்கட்டும் இந்த டைமில் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும் முறையை மின்வாரியம் ஆலோசித்து வருகிறாங்க. இது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறையும் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த பீக் ஹவர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வெயில் காலம் கம்பல்சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் கண்டிப்பாக அனைவருமே கரண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மூன்றாவதாக ஆன்லைன் கட்டண முறையில் மாற்றம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீங்கள் மின் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா அனைத்துமே டிஜிட்டல் பணி பரிவர்த்தனைகளில் ஊக்குவிக்க மின்சார வாரியம் திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பிட்ட தொகைக்கு மேலே மின் கட்டணம் செலுத்துவோர் கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக செலுத்தணும் அப்படின்ற ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வர இருக்காங்க. இது எவ்வளோ என்னன்னு ஏப்ரல் 1ஆம் தேதி அப்டேட் வந்ததுமே கண்டிப்பாக அதற்கான வீடியோ போடுறேன். இந்த அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.